हाय फ्रेंड्स वणक्कम எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் துர்கா பாலாஜி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா லட்சுமி நரசிம்மரை தான் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கிற 3 சக்தி வாய்ந்த நரசிம்மர்களை தான் பார்க்க போறோம் ஒரே நேர்கோட்டில் அப்படினோனே கிட்ட இருக்கு அப்படினு கிடையாது வேற வேற ஊரு தான் சிங்காரக்குடி பரிக்கல் பூவரசங்குப்பம் இந்த 3 நரசிம்மர்களையும் சுவாதி நட்சத்திரத்துல நம்ம வந்து தரிசனம் பண்ணோம் அப்படினா கண்டிப்பா நம்ம எவ்வளோ கடன் பிரச்சனைல இருந்தாலும் சரி பில்லி சூனியம் ஏவல் இது எதுவாக இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் திருமண தடை நீங்க இது எல்லாமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் ஆகும் லட்சுமி நரசிம்மரை வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் பண்ணும்போது நீங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகம் இருக்கும் நரசிம்மர் எப்பவுமே உக்ரமான ஒரு கோலத்துல இருப்பாரு அப்ப நம்மளுக்கு பக்தர்களுக்கெல்லாம் எப்படி அருள் பாவிப்பாரு அப்படின்ற அந்த சந்தேகம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இறைஞனை வந்து பாத்தீங்கன்னா வதம் செஞ்சு அவனுடைய குடலை வந்து அவர் மாலையா வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருந்தது அது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அச்சத்தை கொடுக்கும் ஏன்னா அவர் வந்து அவர் இறைஞன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் தான் கடவுள் அப்படின்ற அந்த ஆணவத்துல வந்து ஊர் மக்களையும் சரி அங்க வாழ்ந்துட்டு இருக்க எல்லாரையுமே கொடுமை பண்ணிட்டு இருந்தான் அது மட்டும் இல்ல சப்த ரிஷிகளையும் வந்து பாத்தீங்கன்னா யாகம் பண்ணக்கூடாது நான் தான் கடவுள் அப்படின்ற அளவுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையுமே கொடுமை செஞ்சுட்டு இருந்தான் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவனை வந்து குடலை உருவி மாலையா போட்டுக்கிட்டாரு நரசிம்மர் அது மட்டும் இல்லாம பக்தர்களா நல்ல எண்ணத்தோட அவரை வந்து பாத்தீங்கன்னா வழிபடும் போது கண்டிப்பா ஒரு குழந்தை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அருள் பாவிப்பாரு ஏன்னா நாளை என்ற சொல்லே வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மர் இடத்துல கிடையாது இப்பவே இந்த நேரமே இக்கணமே நீங்க எதுவாக வேண்டினாலும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அருள்வாரு நான் ஏன் சுவாதி நட்சத்திரம் அப்படின்னா அவர் வந்து அவதரிச்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் அந்த நேரத்துல அந்த நாள்ல சுவாதி நட்சத்திரத்துல வழிபடும் போது ரொம்ப அதிவிசேஷம் எல்லா நாளும் நரசிம்மரை நீங்க வழிபடலாம் ஆனா சுவாதி நட்சத்திரத்துல வழிபடும் போது இன்னும் அதிவிசேஷம் அது மட்டும் இல்லாம பிரதோஷ நேரங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா வழிபடலாம் பிரதோஷம் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா இறைஞனை வதம் செய்த அந்த நேரம் அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க மாலை 6 மணி அதுதான் வந்து காலையும் இல்லாம மாலையும் இல்லாம இரவும் இல்லாம அந்த மிடிலான நேரத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதோஷம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு நாள் வந்து பாத்தீங்கன்னா சனி பிரதோஷம் இந்த சனி பிரதோஷத்துல நரசிம்மரை லட்சுமி நரசிம்மரை வழிபடும் போது இன்னும் அதி விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் இவருடைய நேவேத்தியம் அப்படின்னும் போது இளநீர் பாடகம் நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ கண்டிப்பா எதுவானும் செய்யலாம் ஆனா ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இளநீரும் பானகம் தான் இவருக்கு என்ன மலர்களை சாத்தினா ரொம்ப அதிவிசேஷம் அப்படின்னா சிவப்பு நிறத்துல எந்த மலரை சாத்தினாலும் ரொம்ப மலர் குளிர்ந்த மனசோட ஏத்துப்பாரு இல்ல அப்படின்னா துளசிய கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாத்தி வழிபடலாம் அது மட்டும் இல்லாம எப்படி வந்து பாத்தீங்கன்னா இறைஞனுடைய பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரம் கொடுத்தாரோ அவரை இறைஞனை வதம் பண்ணிட்டு அந்த குட்டி பையனை 5 வயசு பையனை வந்து பாத்தீங்கன்னா கிட்ட வந்து கூப்பிட்டு கேக்குறாரு நரசிம்மர் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள் அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மர் வந்து கேக்குறாரு அந்த பையன் வந்து கேட்ட ஒரே வரம் என் அப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் கேட்டான் எந்த நரசிம்மர் சொல்றாரு எந்த ஒரு நல்ல ஒரு தலைமுறையை பெற்றெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 21 தலைமுறையும் வந்து கண்டிப்பா சொர்க்கம் தான் அப்படின்ற அளவுக்கு சொல்றாரு நரசிம்மர் கண்டிப்பா நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா மனம் திருந்தி நரசிம்மரை நம்ம என்னதான் கெட்ட எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை எல்லாம் நீங்க மறந்துட்டு நல்ல மனசோட நரசிம்மரை வழிபடும்போது கண்டிப்பா நம்மளுக்கும் அருள் வைப்பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம்